Hi everyone. Unseen paragraph, nouns and verbs இதுக்கு முதல் வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஆன்சர்ஸும் போட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லாம் செக் பண்ணியிருப்பீங்க. அதில் சொன்னது போல் இதில் நாங்கள் adjectives and adverbs பார்க்க போகிறோம். அதை விட உங்களுக்கு கம்பவுண்ட் நவுன்ஸ் ஆக்டிவிட்டீஸ் போட்டிருந்தேன்னா அதுக்குரிய ஆன்சர்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு போட்டிருக்கிறேன். இதில் நாங்கள் adjectives-ஐ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு adjectives என்னன்னு தெரியும். பெயர் அடைமொழி, அதாவது நவுனை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட். இது கூடுதலாக நவுன்ஸுக்கு முன்னால் வரும். எப்போவுமே நவுன்ஸுக்கு முன்னால் தான் வரும்னு நாங்கள் சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் அ ஸ்மால் சைல்டுன்னு சொல்லுவோம். திஸ் சைல்டு இஸ் ஸ்மால். ஸோ அட்ஜெக்டிவ் எப்போவுமே ஸ்மால் சைல்டு, லிட்டில் கேர்ள், பிக் எலிஃபெண்ட் அண்ட் அப்படித்தான் வரும்னு சொல்லிடலாம். த எலிஃபெண்ட் இஸ் பிக்னும் நாங்கள் சொல்லுவோம். ஸோ நவுனுக்கு முன்னால் தான் வரும் அப்படின்னு எப்போவுமே இருக்குமென்னு சொல்ல முடியாது. கொஸ்டின் நம்பர் 1 பார்ப்போம். இங்கே தந்திருக்கிற ஆன்சர்ஸை முதல் நீங்கள் பாருங்க. ஹார்ட், ஃப்ரெஷ், டால், ஸ்மால், ஸ்கேர், டர்ட்டி, ஹங்க்ரி, டெய்லி, ஈஸியர், ஈஸி. ஹங்க்ரியண்டா பசி, பசியான, டர்ட்டி அழுக்கான, ஸ்கேர் சதுரமான, மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸ்மால் சிறிய, உயர்ந்த, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, ஹார்ட் கடினமான, டெய்லி தினம், ஈஸியாக கம்பேரட்டிவ், ஈஸி பாசிட்டிவ், பாசிட்டிவ் அட்ஜெக்டிவ் சுலபமான. டியூரிங் பயனியர்ஸ் டைம் லைஃப் வாஸ் நாட், ஏன்னா ஆதி காலத்தில் லைஃப் என்னவா இருக்கவில்லை, இலகுவானதாக இருக்கையில், ஏன்னா மிக கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்திருக்கும். ஸோ இலகுவானதுன்றதுக்கு ஈஸி. அப்போ லைஃப் வாஸ் நாட் ஈஸி என்று போட்டுப்பீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு பக்கத்தில் நவுன் இருக்குதோ இல்லை, ஆனால் இதில் நாங்கள் அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணுறோம். The men worked hard at removing the dash trees. இங்கே ட்ரீஸ் நவுன். அப்போ இந்த ட்ரீஸை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்டை போட போகிறோம். அப்போ இங்கே டோலும் வரலாம், ஸ்மாலும் வரலாம். அப்போ ரெண்டில் எது வரப்போகுதுன்னு எங்களுக்கு டவுட்டாக இருந்தால் அடுத்ததை போய் பார்ப்போம். From their land to build their dash log home. அப்போ இங்கே tall log homes வராது. அப்போ இங்கே ஸ்மால் வரப்போகுது, இங்கே டால் வரப்போகுது. ஸோ tall trees from their land to build their small log homes. They labored from dawn until dusk. Dawn until dusk ண்டா அதிகாலையில் இருந்து மாலை அந்தி சாயும் வரைக்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டி இருந்திருக்கு. A solid home for their families. The women also worked hard. They planted vegetable gardens and tended to them all summer long to make sure they would have enough food. இங்கே என்ன ஃபுட்டுக்கு சான்சஸ் இருக்கு? ஃப்ரெஷ் ஃபுட். Fresh food to put on the table. They washed dash clothes. அழுக்கான ஆடைகள் என்று வரப்போகுது. So dirty clothes. By hand using dash soap. இங்கே சோப்புக்கு சூட்டபிளான சதுரமான சோப். ஸோ ஸ்கேர் சோப் போட போகிறோம். They made from scratch. The many children helped a lot with the dash chores. அதாவது இவையெல்லாம் கஷ்டமான ஒர்க்கை மென்னும் விமினும் செய்ய அவங்க பிள்ளைகள் ஈஸியாக சோஸை செய்துச்சு. அப்போ இலகுவான. அப்போ அதோட கம்பேர் ஆகணும். அவன் மேன் உமன் செய்கிற வேலையோட அவன் சைல்டு செய்கிற வேலையை கம்பேர் பண்ணிக்க ஈஸியாக. அப்போ ஈஸியாக சோஸ். They milked the cows and collected the eggs from the chicken coop. They cleaned the stable and fed the animals. என்ன அனிமல்ஸ்? பசியாக இருக்கிற அனிமல். ஸோ ஹங்க்ரி அனிமல்ஸ் இங்கே வரப்போகுது. They completed all their dash chores. அவர்களுடைய தினமும் செய்ய வேண்டிய வேலைகள். ஸோ டெய்லி chores before walking to school. Life as a pioneer was, ஒரு பயனியராக அவர்களுடைய வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்திருக்கு. ஸோ லைஃப் as a pioneer was hard. And people worked for every bit of food they ate. அவர்கள் சாப்பிடுகிற
ஒவ்வொரு துளி உணவுக்கும் அவர்கள் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி இருந்தது. இது கொஸ்டின் நம்பர் 1. இப்போ நாங்கள் கொஸ்டின் நம்பர் 2வையும் ஒருக்கா பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸை loving, red, tiny, colorful, orange, big, little, long, bright, different. இதில் உங்களுக்கு டைனி என்று சொன்னால் மிக மெல்லிய ஒரு மிகச்சிறிய ஒரு, அதாவது டைனியாக இருக்கிறது மிகச்சிறிய நுண்ணிய இதாக இருக்கிறது. ஆரேஞ்ச், பிக், இங்கால லிட்டில் என்ற சிறிய எல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்போ நாங்கள் இங்கே போவோம் பேராகிராஃப். One sunny day, a dash girl named Mariam. அப்போ இங்கே இந்த கேர்ளை டிஸ்கிரைப் பண்ண நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்டு வந்து லிட்டில் girl named Mariam visited the garden with her grandmother. டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு இங்கே நாங்கள் யூஸ் பண்ணக்கூடியது loving. So loving grandmother. She was amazed by the dash colors. இப்போ கலரை நாங்கள் லைட் கலர்னு சொல்லுவோம், டார்க் கலர்னு சொல்லுவோம். வேறு என்ன சொல்லுவோம்? பிரைட் கலர். ஸோ பிரைட் கலர்ஸ் அண்ட் டேஷ் சைஸஸ் வேறு வித்தியாசமான அளவுகளில் இருந்திருக்கு. ஸோ டிஃபரண்ட் சைஸஸ் ஆஃப் த ஃப்ளவர்ஸ். She saw a tall sunflower and next to it a short bush of lavender. இங்கே கூட tall adjective, tall sunflower. அப்புறம் பார்த்தீங்கன்னா short bush of lavender, short also adjective. பிறகு பார்த்தீங்கன்னா the dash rose. அப்போ ரோன்றது வரிசை எப்படி கொண்டு இருக்கும்? நீண்டு கொண்டே போகும். So long rows of pink roses smelled wonderful. Then Mariam picked a small dash rose. அப்போ இங்கே ரோஸ் வந்து எது டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய வேர்டுன்னு பார்த்தோம்னா கலர். ஸோ ரெட் ரோஸ் அண்ட் அ டேஷ் yellow sunflower. அப்போ பூக்கள் இந்த சொன்ன பூக்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் பெருசு. அப்போ நாங்கள் இங்கே சூட்டபிளான வேர்ட் பிக். ஸோ பிக் yellow sunflower to take home. She also found a medium-sized marigold and செவ்வந்திப்பூ. அப்போ செவ்வந்திப்பூ என்ன கலர்? ஆரேஞ்ச். அப்போ medium-sized orange marigold. She thought they were the most beautiful flowers she had ever seen. As they left, Mariam noticed மிக சிறிய ஒரு green frog. இது தவளை. அப்போ இங்கே தவளையை டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு டைனியை யூஸ் பண்ணலாம். Tiny green frog moving among the என்ன ஃப்ளவர்ஸ். எது இங்கே இப்போ மிச்சமாக இருக்கிற வேர்டே கலர்ஃபுல். அதோட எங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும், கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ்ன்னு பேர். ஸோ கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸ் மேக்கிங் த கார்டன் ஈவன் மோர் மேஜிக்கல். இப்போ நீங்கள் ஒவ்வொரு வேர்டாக இங்கே போட நீங்கள் எழுதின ஃபில் பண்ணின வேர்ட்ஸை இங்கே கட் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு ஈஸியாக தூக்கி போடக்கூடியதாக இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணின வேர்ட்ஸை கட் பண்ணி கொண்டு போங்க. இதில் கீழே பென்சிலால் கட் பண்ணி கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பிறகு மிச்சமாக இருக்கிற வேர்ட்ஸை கொண்டு போய் போட ஈஸியாக இருக்குது. கொஸ்டின் நம்பர் 3 நீங்கள் உங்களோட பாட்டில் செய்து பாருங்க. இந்த பேராகிராஃபை நீங்கள் உங்களோட பாட்டில் செய்து பாருங்க. அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இதுக்கான ஆன்சர்ஸ் நான் போடுவேன், நீங்கள் செக் பண்ணலாம். அடுத்தது நாங்கள் அட்வெர்ப்ஸுக்கு போகிறோம். கொஸ்டின் நம்பர் 3 அண்ட் கொஸ்டின் நம்பர் 4 ஆல்சோ உங்களுக்கு செய்கிறதுக்காக போட்டிருக்குது. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராக்டிஸாக இருக்கும். இந்த கொஸ்டின் நம்பர் 3ஐயும் 4ஐயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது நாங்கள் அட்வெர்ப்ஸுக்கு போவோம். அட்வெர்ப்ஸ் என்ன உங்களுக்கு தெரியும், அங்கே பெயர் அடைமொழி மாதிரி, அட்ஜெக்டிவ்ஸ் பெயர் அடைமொழி மாதிரி, அட்வெர்ப்ஸ் வந்து வினை அடைமொழி, வினை சொல்லை அது விவரிக்கும். இப்போ ஷீ ரன்ஸ், அவள் ஓடுகிறாள்ன்றதை ஷீ ரன்ஸ் ஃபாஸ்ட் என்றா அவள் எப்படி ஓடுகிறாள், ஃபாஸ்டர். ஸோ அந்த ரன்ஸை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் ஃபாஸ்ட். அப்போ இங்கே நீங்கள் பேராகிராஃபை நீங்கள் ஃபில் பண்ணி கொண்டு வரீங்க, இதில் அட்வெர்ப் தான் வரப்போகுது என்று விளங்கினா நீங்கள் அட்வெர்பை கொண்டு போய் போகிறது ஈஸியாக இருக்குது. அப்போ அட்ஜெக்டிவ் வரப்போகுதுன்னா நவுன் இருக்கணும். இப்போ நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, இந்த சென்டென்ஸ் வந்து நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது. ஸோ இதில் ஒரு அட்ஜெக்டிவ் வரப்போகுது. அப்போ இதுக்குள்ள இருக்கிற அட்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி அதை தூக்கி போடுவீங்க. அதே மாதிரி இதில் வந்து வேர்பை டிஸ்கிரைப் பண்ணுற வேர்ட் தான் வரப்போகுது இந்த பிளாங்குக்கு. ஸோ அது அட்வெர்ப். அப்போ அட்வெர்பை தூக்கி கொண்டு இதில் போடுவோம். அப்படி நீங்கள் ஒவ்வொன்றா யோசிச்சு செய்யணும், எல்லாம் மிக்ஸ் பண்ணி வர ஆக்டிவிட்டியில்.
இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா tightly, carefully, gently, softly, suddenly, slowly, excitedly, rapidly, quickly. எப்பவுமே எல்லா அட்வர்ப்ஸும் எல்வையில தான் முடியும் என்றும் இல்லை. சரிதானே? இப்போ சம்டைம்ஸ், ஆல்வேஸ், ஒகேஷனலி கூட அட்வர்ப்ஸ் தான். சரிதானே? அப்போ அட்வர்ப்ஸ்ன்றது அது தனி ஒரு செக்ஷன். அதெல்லாம் நான் திருப்பி அஜெக்டிவ் அட்வர்ப்ஸ் எல்லாம் போடுவேன். இப்போ ஓ லெவல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக ஓஎல் பேப்பர்ஸ் போட்டு கொண்டுருக்கேன். அப்போ இதெல்லாம் நீங்கள் டீப்பாக படிக்கணும். அட்வர்ப்ஸில் பிளேஸ் ஆஃப் அட்வர்ப், டைம் ஆஃப் அட்வர்ப் அப்படி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க ஓஎல் ஸ்டூடெண்ட்ஸ். மற்றவைக்கு நான் போடுவேன். ஓகே. As Sarah walked dash down the sandy beach. சாண்டி பீச்சில் வேகமாக அவன் நடந்து போய்கொண்டிருக்கிறான். போனா என்ன? அப்போ வேகமான இங்கே குவிக்லி. ஸோ சரா வாக்ட் குவிக்லி டவுன் த சாண்டி பீச். ஹர் ஃபீட் சேங்கண்டா அமிழ்ந்து கொண்டு போகிறது. ஸோ சேங் வந்து ஸ்லோவ்லி, ஏன்னா மெல்ல மெல்லமாக அவனோட கால் அதுக்குள்ள அமிழ்ந்தது. இன்டு த சேண்ட், மணலுக்குள்ள அமிழ்ந்தது. ஷீ ஸ்டாப்ட் சடன்லி, திடீரென்று அவ நடந்து ஃபாஸ்டாக போய்கொண்டிருந்தவன் நின்றுட்டான். அப்போ வென் ரீச்சிங் த சீ ஆஸ் ஷி தாட் இட் மைட் பி கோல்ட், இது சரியான குளிராக இருக்குது, குளிராக இருக்கும் என்று அவன் நினைத்து அந்த இடத்துல நின்றுட்டான். டேஷ் ஷீ டிப்ட் ஹர் டோஸ் இன் த வாட்டர். இப்போ வந்து ஜென்ட்லி, மெதுவாக தன்னுடைய பாதங்களை, அதாவது டோஸ்ன்னா உங்களுக்கு தெரியும் என்ன, கால் விரல்கள், அதை தண்ணியில் டிப் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே ஜென்ட்லி. த வாட்டர் லேப்ட் சாஃப்ட்லி ஓவர் ஹர் ஆங்கிள்ஸ். என்ன இப்போ நான் அம்மா அங்கே தடவி கொடுக்குறது, அந்த அது மெதுவாக அந்த காலை தடவி கொண்டு அது போச்சுது. சரா டிசைடட் கோ ஃபார் அ ஸ்விம் அண்ட் டேஷ் டைவ் இன் டு த வாட்டர். தண்ணிக்குள்ளே என்ன செய்கிறா? ரேப்பிட்லி. குவிக்லியும் ரேப்பிட்லியும் கிட்டத்தட்ட சேம் மீனிங், ஏன்னா விரைவாக. அப்போ டைவண்டா என்ன? சுழியோடுறது. இன்டு த வாட்டர். The shock of the water passed and Sarah swam out. Suddenly she felt something bite her toe. ஏதோ தன்னுடைய கால் விரல்ல கடிக்கிறது போல அவர் ஃபீல் பண்ணியிருக்கார். She dash swam back. என்ன செய்கிறா? திரும்பி வர்றது. அப்போ கவனமாக திரும்பி வார கரைக்கு. அப்போ carefully. She carefully swam back to the shore. She looked dash at her foot excitedly. என்ன தன் பாதத்தை எக்ஸைட்டாக பார்க்குறான். But it was just a piece of seaweed which had wrapped itself dash around her tightly. என்ன wrappedனா சுத்துறது, இறுக்கமாக சுற்றி போய் நிற்குது. அப்போ tightly, இறுக்கமான்றதுக்கு tightly. ஸோ tightly around herன்னு வேறு. ஓகே, இதில் உங்களுக்கு 2 எக்ஸ்ட்ரா questions போட்டிருக்கு, adverbs. Question number 2 and question number 3 for your practice, extra practice-க்காக question 2 questions adverb-லையும் 2 questions adjectives-லையும் போட்டிருக்கிறேன். இது வந்து போன வீடியோ கம்பவுண்ட் நவுன்ஸ் உரிய ஆன்சர்ஸ், அதையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அப்போ இதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் ப்ரிப்பசிஷன்ஸும் மிக்ஸ்ட் ஆக்டிவிட்டீஸும் நான் போடுவேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் வித்தியாசமான கொஷின்ஸ், ஓ லெவலுக்கு யூஸ்ஃபுல்லான கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண இருக்கிறேன். தேங்க்யூ.